பயிர்களை கொண்டு உணவு எவ்வாறு தயாரிக்க வேண்டும் என்பதை பற்றியும் அவற்றில் உள்ள சத்துக்கள் என்ன என்பதை பற்றியும் நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் அமுதா அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது உணவு பாரம்பரியம். வணக்கம். உணவும் பாரம்பரிய நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம தொடர்ந்து சந்திச்சுட்டு வரோம். முக்கியமாக நம்ம நிறைய ஆரோக்கியமான உணவுகளை பற்றியும், நம்ம சிறுதானிய உணவுகளை பற்றியும், சிறு மூலிகைகள் மருந்துகளையும் பற்றி பார்த்துட்டு வரோம். அதே நம்முடைய மூலிகைகளை வச்சு எப்படி உணவு மட்டும் இல்லாமல், மருந்து மட்டும் இல்லாமல் அழகு பொருட்களையும் எப்படி ரெடி பண்ணலாம், காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டங்கள், அதாவது நெல்லிக்காய் வச்சு ஷாம்பு செய்கிறத எப்படி பார்த்தோம், ஆவாரம் பூவை வச்சு ஒரு கெமிக்கல் இல்லாமல் ஒரு சோப்பு எப்படி ரெடி பண்ண முடியும் பார்த்தோம். அதே போல் கரிசாலாங்கண்ணியை வச்சு நம்ம கூந்தல் தைலமும் ரெடி பண்ணி பார்த்தோம் இல்லையா. இந்த வார நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, வாய் சுத்தம், பற்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி பார்க்க போகிறோம். சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நோய் அணுகா விதி அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தில் மும்மலம் அருநீர் இருமுறை பல் தேய்த்தல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 3 முறை மலம் கழிக்கிற ஹேபிட்டு ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கம் தான். அதே போல் அருநீர் அதையும் நம்ம கவுண்ட் பண்ணி அது மாதிரி நம்ம வாழ்க்கை முறை இருந்ததுன்னா நம்மளோட சிறுநீரக சம்மந்தப்பட்ட நோய்கள் எதுவுமே வராது. அதே போல் இருமுறை பல் தேய்க்கணும், 10 முறை வாய் கொப்பளிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இருமுறை நம்ம ப்ரஷ் பண்ணுறதுங்கிறது இது நிச்சயமாக நம்ம செஞ்சாகணும். ஏன்னா மார்னிங் ப்ரஷ் பண்ணுற மாதிரியே இரவும் நம்ம கட்டாயம் நம்ம ஒரு முறை ப்ரஷ் பண்ணால் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவுகளுடைய துகள்கள் எல்லாமே பல்ல ஒட்டியிருக்கும், அதெல்லாம் வெளியிலாகும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பற்பசைகளுமே பற்களுடைய ஒரு மணி நேரம் தூய்மைக்கு வேணால் அது சாத்தியம்தான். ஆனால் அதுக்கப்புறம் பற்களுடைய ஆரோக்கியத்துக்கு அது ஏற்றதா இல்லையானுங்கிறது நம்ம ஆராய்ச்சி செஞ்சு தான் பார்க்கணும். ஸோ முக்கியமான மூலிகைகள் மூலமாகவே நம்முடைய பற்களுடைய ஆரோக்கியத்திற்கு அருமையான மூலிகைகள் நம் நாட்டு மூலிகைகளே இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சியில் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, 3மே சேர்ந்து திரிபலா அப்படிங்கிற மூலிகையினுடைய குரூப்பில் அடங்கும். இந்த கடுக்காய் பல்ல உள்ள நம் பல்லுக்கு தேவையான ரூட்டுக்கு தேவையான அயனையும் கால்சியம் அதிகமாக கொடுக்கும். இப்போ நிறைய மக்களை பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்டோடு இருப்பாங்க. பல் சில பேருக்கு கூச்சமாக இருக்கும், தண்ணி குடித்தாலும் கூச்சமாக இருக்குது, என்ன சாப்பிட்டாலும் கூச்சமாக இருக்குமாங்க. சில பேருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் உண்டு, என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கம்ஸில் ப்ளீடிங் அதிகமாக இருக்கும். எப்படின்னா நைட்டு ஃபுல்லாக சில பேருக்கு ப்ளீடிங் ஆகி மார்னிங் ஃபுல்லாக பல்லு ஃபுல்லாக அப்படியே பிளாக்காக இருக்கும். ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளட் ஸ்டெயின் எல்லாம் போகும், கொஞ்சம் கொஞ்சமாக ஹீமோகுளோபின் குறையும். இது ஸ்கர்வி அப்படிங்கிற விட்டமின் சியோட குறைபாடுனால வரும். அதே நேரத்தில் தினமும் வரக்கூடிய அந்த ப்ளீடிங் கம்ஸுக்கு நவீன மருத்துவத்தில் எந்த ஒரு மருந்துமே அதுக்கு கிடையாது. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். நெல்லிக்காயில் உள்ள விட்டமின் சி இந்த கம்ஸில் வரக்கூடிய ப்ளீடிங்க்கு மட்டும் இல்லாமல் பயோரியா அப்படிங்கிற ஒரு நோய் கேள்விப்பட்டிருப்பீங்க, பல்லோட ரூட்டில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன், இது ஒரு வகையான பாக்டீரியாவில் வரக்கூடியது. இந்த பயோரியா இன்ஃபெக்ஷனால் மூளை கூட பாதிக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு மிக சிறந்த ஒரு மருந்து இந்த கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். தாண்டிக்காயில் உள்ள கால்சியமோ மினரல்ஸோ அதில் உள்ள அதிகப்படியான அந்த அஸ்ட்ரிஜன் சொல்லக்கூடிய அந்த துவர்ப்பு சுவையும் பல்லோட வளர்ச்சிக்கும் பல்லோட ஸ்ட்ராங்குக்கும் விட்டமின் சி டிஃபிஷியன்சி சரிப்படுத்தக்கூடிய சக்தியும், அதே போல் அந்த எனாமல் இருக்குல்லையே அந்த பல்ல உள்ள எனாமல் சில பேர் அதிகமாக ப்ரஷ் பண்ணுற மெத்தடும் தெரியாமல் அதிகமாக ப்ரஷ் பண்ணுறங்கிற பேரில் மேலே உள்ள எனாமல் எல்லாமே அவங்களுக்கு போயிடும். இந்த எனாமல் போயிருந்தால் கூட இந்த பல் கூச்சம் அதிகமாக இருக்கும். இந்த எனாமல் தேயாமல் அதே நேரத்தில் பல்லையும் சுத்தப்படுத்தக்கூடிய சக்தி தாண்டிக்காய்க்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் வச்சு எப்படி ஒரு பற்பசை, அதாவது ஒரு பல் பொடி எப்படி ரெடி பண்ணலாம் நம்ம அதை பார்க்கலாம். ஹெர்பல் பற்பொடி செய்ய தேவையான பொருட்கள்: கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். ஹெர்பல் பற்பொடி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்க இல்லையா, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது 3 தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது 2மே ஒரே குடும்பத்தை சார்ந்த மூலிகை வகைகள் தான். இது பேர் ஸ்ட்ரைக்னஸ் பெல்லரிக்கா, ஸ்ட்ரைக்னஸ் பொட்டட்டோரம். அப்புறம் இது எம்ப்ளிகா ஃபேமிலி சேர்ந்த நெல்லிக்காய் ஃபேமிலி. இப்போ நெல்லிக்காய் இப்படி காய வச்சு காய்ந்த நெல்லிக்காய் வாங்கிக்கோங்க. இது நெல்லி முள்ளிங்கிற நேமில் எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு மூலிகை பொருள் தான். ஸோ காஞ்ச நெல்லிக்காய் இது எல்லாமே ஈக்குவல் அளவு தான். இது நீங்கள் 100 கிராம் எடுத்தீங்க அப்படின்னா கடுக்காய் 100 கிராம், தாண்டிக்காய் 100 கிராம்,
நெல்லிக்காய், காஞ்ச நெல்லிக்காய் 100 கிராம் தான். நெல்லிக்காயை நீங்கள் காய வச்சு வீட்டில் இந்த அளவுக்கு உங்களால் ரெடி பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி கிடைக்கும்போது நம்ம அதை வாங்கிக்கலாம். இது மூணுமே ஈக்குவலாக எடுத்து அரைச்சிக்கோங்க. நம்ம சொன்ன மாதிரி இந்த நெல்லிக்காயில் உள்ள விட்டமின் சி வந்து பல்லோட கம்முக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கம்ஸ் ப்ளீடிங், அந்த மாதிரி பல்லோட ரூட்டில் காணக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸு, பல் வலி, கேரிஸு, சின்ன சின்ன கேவிட்டினால் வரக்கூடிய அந்த கேரிஸ் இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு மிக சிறந்த ஒரு ரெமெடி வந்து நெல்லிக்காயில் உள்ள அந்த விட்டமின் சி. ஸோ அதனால் நம்ம நெல்லிக்காய் எடுத்திருக்கோம். இதை கம்ஸில் ப்ளீடிங் இருக்கிறவங்க இதை ஒன் டைம் நீங்கள் தேய்ச்சி பார்த்தாலே அந்த கம் ப்ளீடிங் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகும். ஒரு அற்புதமான ஒரு மருந்துன்னு இதை நம்ம சொல்லலாம். பருப்பு சம்மந்தப்பட்ட, வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க எல்லாருக்கும் இது ஒரு மிக சிறந்த ஒரு மருந்து நான் சொல்லுவேன். அதே போல் கடுக்காயில் உள்ள அயன் வந்து அதே போல் பல்லோட ரூட்டுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து நீங்கள் கொடுக்கும். அதே போல் தாண்டிக்காயில் உள்ள முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த எனாமல் சில பேருக்கு போயிடும் இல்லையா, அதான் பல் கூச்சம் அதிகமாக இருக்கும், என்ன சாப்பிட்டாலும் கூச்சமாக இருக்குமாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு மிக சிறந்த மருந்து இந்த தாண்டிக்காயில் உள்ள அந்த தூர்ப்பு சுவை. ஸோ இது மூணுமே ஒரு தூர்ப்பு சுவை, ஒரு புளிப்பு சுவை, 3 கலந்த ஒரு பர்பஸை இதை நீங்கள் தேய்ச்சிட்டு வரலாம். 2 டைம்ஸ் தேய்க்கலாம். நீங்கள் எப்போவும் போல் ரெகுலராக உங்கள் ப்ரஷ்ஷிங்கை பண்ணி முடிச்சுட்டு கூட இந்த பவுடர் நீங்கள் மேலே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வாய் கொப்பளிச்சுட்டு வரலாம். சித்தர்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 முறை வாய் கொப்பளிச்ச மாதிரி பழக்கத்தில் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா வாய் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுமே இது சரியாகும். அதே போல் உங்களுக்கு த்ரோட்டில் எது இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் டான்சிலைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அதே போல் ஃபேரஞ்சைட்டிஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது என்ன சாப்பிட்டாலும் வந்து தொண்டை அப்படி இது முழுங்கும் போது வலி அதிகமாக இருக்குன்னு காணப்படும், வலி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சம் வைரல் இன்ஃபெக்ஷன் தான் அது எல்லாமே. இந்த ஃபேரஞ்சைட்டிஸுக்கு, இந்த லாரிஞ்சைட்டிஸ்க்கு, இந்த டான்சிலைட்டிஸுக்கு, இந்த மாதிரி தொண்டையில் காணப்படக்கூடிய இந்த முக்கியமான உறுப்புகளை உள்ள அந்த இன்ஃப்ளமேஷன் இருந்தால் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் தான் எடுப்பாங்க. வலி குறையிறதுக்கான ஏதோ ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டேப்லெட் எடுப்பாங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் தான் அதனுடைய உங்களுக்கு வலி குறைஞ்ச மாதிரி இருக்கும். அகெயின் திருப்பியும் இந்த டேப்லெட்ஸ் நீங்கள் நிப்பாட்டினீங்க அப்படின்னா திருப்பியும் அதே வலி வர ஆரம்பிச்சிடும். இதுக்கெல்லாம் ஒரு மிக சிறந்த மருந்து. அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய சக்தி இதுக்கு அதிகமாக காணப்படுது. இதே பவுடரை கொஞ்சம் வெந்நீரில் போட்டு நீங்கள் நல்ல தொண்டை வரைக்கும் தண்ணியை கொண்டு வந்து அந்த மாதிரி அந்த கார்கிள் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணால் கூட அந்த தொண்டை வலி அதுவும் குறையும். ஒரு மிக சிறந்த மருந்து. தொண்டை, வாய் சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்து. சரி, இந்த பிரச்சனை எதுவுமே எனக்கு இல்லை, நான் அது யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக உபயோகப்படுத்தலாம். இது நம்முடைய பாரம்பரியமான சித்தர்கள் சொன்ன ஒரு பற்பொடினே நம்ம இதை சொல்லலாம். ஸோ எல்லாருமே இதை யூஸ் பண்ணிட்டு வாங்க. உங்கள் பல் நல்ல ஸ்ட்ராங்காகவும் சீக்கிரமாக அந்த வயதான அந்த பல் விழுறது அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கும். பல் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் உறுதியாக இருக்கிறதுக்கும் நல்ல எந்த ஒரு அழுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்த்தியான விட்டமின் சி, அயனும் இறைஞ்ச ஒரு ஆரோக்கியமான ஒரு டீத் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி திரிபலா கலந்த ஒரு பற்பொடியை யூஸ் பண்ணிட்டு வாங்க. கடுக்காய், காஞ்ச நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது 3 ஈக்குவல் அளவாக எடுத்துக்கோங்க. 100 கிராம்னா எல்லாமே ஈக்குவலாக சம அளவாக 100 கிராம் தான். இதை சேர்த்து எல்லாமே இப்படி மிஷினில் கொடுத்து அரைச்சிடி பவுடர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு இதை அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சிட்டு வரலாம். கம்மு எங்கெங்கே பிரச்சனை இருக்கோ அங்கே ரொம்ப அதிகமாக தேய்ச்சிட்டு வரலாம். கம்ஸில் தேய்க்கலாம், பல்லையும் தேய்க்கலாம். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் வச்சு ஒரு இயற்கையான நம் நாட்டு மூலிகைகளை வச்சு ஒரு பற்பொடி எப்படி தயாரி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க இல்லையா. ஸோ 2 முறை பல் தேய்க்கும் போது ஒரு முறை நீங்கள் மார்னிங் நீங்கள் உங்களுடைய ரெகுலர் பேஸ்ட்டை வச்சு பர்பஸை வச்சு நீங்கள் ப்ரஷ் பண்ணாலும் இரவு இந்த பொடியவே நீங்கள் ரெடி பண்ணி இதை நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் உபயோகப்படுத்திட்டு வரலாம். அதே போல் சில ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட இந்த பவுடரை, இந்த பற்பொடியை நீங்களுடைய உங்களுடைய அந்த பல்ல நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த பல்கூச்சம், கம்ஸ் வரக்கூடிய ப்ளீடிங், பயோரியா இது மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும். அதே போல் உங்களுக்கு தேவையான நேச்சுரான அயனும் கால்சியமும் அண்ட் விட்டமின் சியும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு மிக சிறந்த ஒரு இயற்கையான ஒரு பற்பொடி. இதை நீங்கள் தொடர்ந்து உபயோகப்படுத்திட்டு வாங்க. ஆரோக்கியமாக நீங்கள் வாழ்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.